எந்த என் குலத்தை நான் சொன்னாடி பிற்பாடி பெற்றே என் குலத்தினுடைய பெருமை எடுத்து சொல்ல போறேன். ஆமா, என்ன பெற்ற என் தாயினுடைய பெருமை எடுத்து சொல்ல போறேன். உங்க ராணி அம்மா நல்லா காது குடுத்து கேட்க சொல்லு. குடுத்து கேட்க சொல்லிக்கிறேன். ஏன்டி சொந்தரம் அம்மா இது வரைக்கும் காது கேட்காத நான் செவிடியா நம்ம செல்லாதி பேர் கடி தெரியாத நான் காது கேட்காத தாளகாரன் யாருனாக்கா வைப்பூர் தாளகாரன் செல்லாது தான் இரும்பு பிடிச்சிக்கலாம் இரும்பு பிடிச்சிக்கலாம் இல்ல காது கேட்காதா கண்ணு தெரியாத நீங்க பெண்ணா பிறந்தவன். சரி இப்ப வந்து ஒரு மீன் பிடிக்க போறோம்னு வச்சுக்க. தூண்டி எங்கடா போடுறாங்க? எங்கடி போடுறோம்? எதுல தண்ணிக்குள்ளார போடுவான். ஆமா, அந்த மீன் வந்து நம்ம பிடிக்கணும்னாக்கா எதை கண்டா பிடிக்க முடியும் அதை சொல்லு பாப்பா. நீ கண்ணு அதுக்கு கண்ணு எங்கடி இருக்கும்? எதை கண்டா பிடிக்க முடியும்? எதை கண்டா பிடிக்க முடியும்? சொல்லுது இல்ல அம்மா அது கூட போகட்டும். அந்த ஆமரை சொல்றாங்களே நான் என் குளத்தை சொல்ல போறேன் அப்படி சொல்றாரு. அச்சு குச்சி ஆலம் குச்சி அரசனுக்கு பெருச்சு அவசாரி பத்த பண்ண சபைக்கு போயிருச்சு. இவர் வந்து சாதி பத்தி சொல்ல போறாரு. இவர் புராச்சார வறுமுறை பத்தி சொல்ல போறாரு. நிறைய காமாட்சி மீனாட்சி அன்னபூர்ணி செல்வி ஜெயக்கோடி எல்லாம் ஓடியாங்க. எங்க சித்தாத்த மாட்டேன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க குறை எங்க சித்தாத்த மாட்டேன் எல்லாம் ஓடியாங்க. இவர் சாதி பத்தி சொல்ல போறாரு. இவராத ஆள் இல்லாத இவரை மாலை வருமாக்குது. ஒரு நாள் இல்லாத இவர் சாதி பத்தி சொல்ல போறாரு. நீ கேள்வி சொல்லட்டுமா? குந்தம்மா தேவிக்கு புத்திமான் பிறந்தடி பெற்றே தேவிக்கு வரும் முட்டி பிறந்தாங்க. ஆமாம் தேவிக்கு ஒரு முத்தி பிறந்திருந்தார். தேவிக்கு இவர் என்ன வேணும்? அண்ணனா வேண்டுமா? அண்ணன் முறைய வேணும். பாண்டவாள் ஐவராஜா வேண்டுமா? மாம முறைய வேணும். ஆமாம். ஆனா என்னோட குலத்தோட எதிரி ஜெயிக்க போறேன் அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. நீ தானே சொன்ன? ஆமாமா நீதான் சொன்ன. ஆமாமா குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தேன் என்றால் குந்தமாதேவிக்கு அண்ணன் தானே. ஐவராஜாக்களுக்கு மாமன் முறைதானே வேண்டும். என்னிட குலத்தோனான எதை ஜெயிக்க போறேன்னு சொல்றாரு. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறாங்களா? என்னை பெற்றாங்களே எங்க அம்மா பிரபாங்கனி குந்தாதேவி எந்த நேரம் அவள் குமாரி வயற்றினி உமரி வயசுல கடந்து சொல்றாரு. உமரினா எத்தனை வயசு? எத்தனை வயது? அந்த பொண்ணு தான் கொடுத்தாரியா? உன் பேரு என்னமா? அப்படின்னு அந்த பாப்பா நல்ல பாப்பா தான். பாப்பா நீ புள்ள பேத்தியா? காலங்கட வாசம் பெற்ற சந்தோஷம். ஏன் சொல்றாது? நீ வேணும் அந்த பொண்ணை கேட்காத. நிமிந்து பார்த்து சொல்ல பேத்தியா?
அம்மா கேப்பா இருக்க மதியினாலும் தேவரு கூட போய் நிதி ஒதுக்கு சொன்னாக்கா யாரும் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. யாராவது ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. யாராவது ஏத்துக்க மாட்டாங்கம்மா. அந்த ஆமன் சொல்றாரு குமாரி வயிற்று நான் பிறந்தானாக்கா அறுவை தெருவை மங்கை மடத்தை என்று சொல்லக்கூடிய அறுவை தெருவை தெருவில் விளையாடுற குழந்தை அது. ஆமாம்மா. அந்த குழந்தை போய் புள்ள பெக்கனாக்கா இல்லம்மா அதையும் கேட்டது கரெக்ட். அதையும் கேட்டு ஒரே முன்னாடி ஒரே கேட்டுக்கொண்டா இருக்கிறேன். குமரி என்றால் வயது குறாத முந்திருக்கபடியான குழந்தைக்கு தானே குமரி என்று சொல்வார்கள். அந்த நேரத்துல குழந்தை பெக்க முடியுமா? முடியாது அப்படின்னு கேட்கிறாங்களா? என்னை பெற்றாங்களே எங்க அம்மா பிரபாங்கனி குந்தாதேவி ஏற்கன காலத்திலே குந்தி போதினபடி ஆண்டுபடியான சூர ஜனராஜனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்து வருகின்ற சமயம். அந்த நேரத்திலே துருவ மன்ற அதிகாரியா இருக்கபடியான தூர்வாசர் ஓடி வந்து சூரஜேனா உன் நாட்டிலே சில காலம் தவம் செய்ய போகிறேன், தவத்துக்கு ஆள் வேணும் என்று கேட்டாராம். அதாவது என் பாட்டனா இருக்கபடியான சூரஜேனே நாட்டிலே சென்று பல பெண்களை அடுத்து பார்த்தார். தூர்வாஸ் என்று சொன்னவுடனே எந்த பெண்களை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். கோபத்தில் சிறந்தவர் சாபத்தை கொடுத்து விடுவார். அப்படி என்று யாரும் அதாவது பணியிட வேலைக்கு ஆள் வரவில்லை. என் பாட்டனா இருக்கபடியான சூரஜேன ஓடி வந்து சபையிலே மௌனமா வந்து கொண்டிருந்தார். அந்த நேரம் என்னை பெற்றாங்களே எங்க அம்மா பிரபாங்கனி குந்தாதேவி அப்பா ஏன் மௌனமா வந்திருக்க கேட்ட உடனே விளக்கத்தை சொன்ன உடனே அப்பேற்பட்ட தூர்வாசருக்கு நான் பணியிட வேலை செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டதான் பெற்ற மாதா. அப்படி ஏற்றுக்கொண்ட சமயம் பணியிட வேலை செய்து வருகின்ற நேரத்திலே ஒரு நாள் தூர்வாசர் அம்மா இதுவரை அதாவது சாபத்தை பெற்றாங்களே தவிர லாபத்தை யாரும் பெற்றவர் கிடையாது, உன் கரத்தை நீட்டு என்று சொன்னாராம். என் தாய் கரத்தை நீட்டிய உடனே உனக்கு திருமண பாக்கியம் இருக்கிறது, பிற்காலத்தில் புத்திர பாக்கியம் உனக்கு கிடையாது, அதனாலே நீ செய்த பணியுடைய வேலை மெச்சி 5 மந்திரக்கல் போதித்து கொடு கொடுத்தாராம் துர்வாசர். கொடுத்துவிட்டு அவர் இதாத்தனம் சென்று விட்டார். 5 மந்திரக்கல்லை என் தாய் பெற்று இது மெய்யோ பொய்யோ பார்க்க வேண்டும் என்று அந்த கண்ணியால் குந்தாதேவியே கல்வினை பதி தன்னையே 5 மந்திரக்கல்லிலே ஒரு மந்திரக்கல்லை எடுத்து இது மெய்யோ பொய்யோ பார்க்க வேண்டும் என்று ஜெபித்தவுடனே அந்த மந்திரக்கல்லோ சூரிய பகவானுடைய மந்திரம். என் தாய் ஜெபிக்க ஜெபிக்க அங்க வண்ணமாய் கதிரோன் வந்து பழப்பமாயங்க சூரிய பகவானோ என் தாய் இருக்கும் இடத்துக்கு ஓடி வந்து விட்டார். ஓடி வந்த உடனே என் தாய் பார்த்தது, ஐயோ சூரிய பகவான் வந்து விட்டாரே, என்ன செய்வது ஏது செய்வதுன்னு ஒதுங்கி நின்று கொண்டிருந்ததாம். சூரிய பகவான் இது தூர்வாசர் மந்திரம்மா, நான் உன்னை சேராமல் போனால் சாபத்துக்கு ஆளாகிடுவேன், என்ன சேர வேண்டும் என்று கேட்டாராம். அப்படி கேட்டவுடனே நான் வயது குறாத நேரம், அறியாத குழந்தை, சின்னஞ்சிறுவில்லை, என்னை எப்படி சேர முடியும் என்று சொன்னதா என்னை பெற்ற மாதா. சூரிய பகவானோ தன் இடத்தில் இருக்கக்கூடியான அக்கினி வத்திரத்தை என் தாய் மேலே போட்டாராம். மங்கை பெருமா இருந்தது மடந்த பெருமாங்கனுடனே இருவரும் சேர்ந்த பிறகு இந்த மன்னார உதித்தேன் பாவே என் மாதாவும் பங்கப்பட்டு அப்படி இருவரும் சேர்ந்த போது நான் பிறந்து விட்டேன். பிறந்த உடனே மங்கை அதாவது மடந்த பெருமர்ந்த என் தாய் மங்கை பெருமாகிவிட்டது. சூரிய பகவானோ இதாத்தனம் சென்று விட்டார். என் தாய் பார்த்தது, ஐயோ இளம் வயதிலே குழந்தை பிறந்து விட்டது, என்ன செய்வது அப்படி என்று அவள் என்னையோ என்னையும் மாத்திலே எடுத்து விட்டார். ஐயோ
ஏண்டி சுந்தரம் அப்படியே கூட ஒரு பெண்ணா பிறந்தவ மந்திரத்தால ஒரு பிள்ளை பெத்ததா கூட இருக்கட்டும் அது பெத்ததா கூட இருக்கட்டி சின்ன சின்ன பிள்ளை பெத்ததா கூட இருக்கட்டும் அந்த பிள்ளை யாருக்கிட்ட இருக்கணும் அம்மா யாருக்கிட்ட ஒரு பிள்ளை காரணம் என்ன அரசே ஒரு பெற்ற குழந்தையை தன்னுடைய தாயிடத்தில் தான் இருக்க வேண்டும். பிரிந்த காரணம் என்ன? காரணம் என்ன? என்னை பெற்ற அங்களே எங்க அம்மா வயதுக்கு வராத முந்தி பெற்றபடியால் இந்த குழந்தையை நான் வைத்திருந்தால் பார்க்கக்கூடிய நாட்டு மக்கள் கேவலமாக பேசுவார் என்று அவள் நின்றே யாழ் என்னை ஒரு பெட்டி வைக்கிறேன் ஒரு பெண்ணை பிறந்தா பிள்ளை பெற்றதா கூட இருக்கட்டும் ஆத்துல கொண்டு போட்டாக்க ஒரு பேர் இருக்கும் இல்ல பள்ளம் இருக்கும் சோயில் இருக்கும் எவ்வளவு தண்ணி வெள்ளம் போவோம் அந்த குழந்தை பொட்டி வச்சு விட்டா கூட அந்த பொட்டில ஆச்சாரி செய்தா பாரு அந்த ஆச்சாரி ராம கூட மாதிரி சந்து வச்சிருக்கோம் வச்சிருப்போம் அத தண்ணி ஏறி அந்த பொட்டி வந்து அவிகி எவ்வளவு குழந்தை இருக்குமா என்னை பெற்ற என் மாதா ஒரு பேழையை தயார் செய்து ஒரு நாடகத்தில் பெட்டினி இருக்காங்க இன்னொரு நாடகத்தை கோரையை பிடிங்க அது பேழையை செய்து அதுல அனுப்பிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பலதான் பேசியிருக்காங்க. என்னை பெற்ற மாதா ஒரு பேழையை தயார் செய்து சூரிய பகவான் என் தாய்மையிலே போட்டாரே அந்த அக்கினி வச்சு கீழே கிடத்தி அது மேல என்ன கடத்தி என் தாய் கழுத்துல இருந்த முத்து மாலையை கைட்டு என் கழுத்திலே போட்டு கங்கை ஆற்று ஓர வந்து அம்மா கங்காதேவி இது என் பிள்ளை இல்லை அம்மா இது உன் பிள்ளை அம்மா என் பிள்ளைக்கு அந்த ஆபத்து வரக்கூடாது கும்பிட்டு வணங்கி அவள் நேராக ஆற்றி அப்படி ஆற்றில் எடுத்து விட்டவுடனே கங்காதை பார்த்தது இது அதாவது சூரியனுடைய அம்சத்தில் பிறந்த குழந்தை தூர்வாசர் மந்திரத்தால் பிறந்த குழந்தை இந்த குழந்தையை நாம் கொண்டு விட்டால் தூர்வாசர் கேள்விப்பட்டால் சாபத்தை கொடுத்துருவார் என்று கங்காதேவி எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது என்று தாளாட்டி அடித்துக் கொண்டு வந்ததாம். அப்படி வருகின்ற சமயம் அஸ்திரம் அவர் அருகாமலே வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே அஸ்திரம் அவர்த்தை அன்றுபடியான திருதிராட்டினும் ரதையனும் ஆற்றங்கரைக்கு சஞ்சா வந்த பூசை முடிக்க எண்ணத்தோடு ஆற்றங்கரைக்கு வந்தார்களாம். வருகின்ற சமயம் திருராட்டினுக்கோ கண் தெரியாது. ரதையன் அங்க பெட்டி வருவதை ஐயா மகாராஜா ஆத்திலே ஒரு பெட்டி அடுத்து கொண்டு வர சொன்ன உடனே திருநாட்டினும் பெட்டி அடுத்து வந்தால் பெட்டியோ எண்ணி என்று சொன்னார். ரதையே பெட்டிக்குள்ள இருக்கும் பொருள் எண்ணி என்று சொன்னார். அப்படி அதான் சொல்லிவிட்டு கிட்ட நெருங்கிய உடனே பெட்டியை எடுத்து திறந்து பார்த்த உடனே சூரியன் காலையிலே உதயமாகின்ற சமயம் எப்படி தகன்னு ஒளி கொடுக்குமோ அப்பேற்பட்ட ஒளி பிரகாசத்தோடு நான் தோன்றினேனாம். தோன்றிய உடனே பார்த்தார். அதாவது ரதையேன் குழந்தை இருக்கிறது சொன்ன உடனே திருநாட்டுல அந்த குழந்தையை நிறுத்த கொடி என்று கேட்டாராம். ரதை அதாவது கொடி என்று கையின் கருத்தை நீட்டிய உடனே அந்த இளம் வயதிலே என் தாய் போட்டு அனுப்பலான முத்து மாலை அந்த மாலையை அறுத்து திருநாட்டங்கரத்தையே நான் கொடுத்தேன். பார்த்தார் திருநாட்டிலன் இது கொடுக்கவே பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை நீ வைத்து வளர்த்துவாய் என்று ரதையிடத்திலே விடாதாக கொடுத்தார். ரதையே என்னை பிடித்து பிரியம்மாய் எடுத்துமே வாட்டாதே பெண்ணே
தட்டி தட்டி நடக்கின்ற நேரத்திலே ரதையேன் என்ன தோளிலே தூக்கி சென்று அஸ்திராபுர அரண்மனைக்கு சென்றார். அங்கு அஸ்திராபுரத்திலே சிறிது அன்றைக்கோ 32 கலத்தே சாதம் வைப்பது. இப்படி சாதம் எடுத்தால் மற்ற சாதம் புழுகாமல் சாபம் இருக்கிறதாம். அது யாருடைய சாபம்? சிறிது ஆட்டுதேன் இளம் வயதிலே பிள்ளைகளோடு விளையாடுகின்ற நேரம் அஷ்டகோண மகாமுனி ஒரு முனிவர் பல வீடுகளை சென்று சாதம் எடுத்து வந்து அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற சமயம் பிள்ளையோடு விளையாடுகின்ற போது மண்ணை அள்ளி வீசிய உடனே அந்த மண்ணாகப்பட்டது அந்த அஷ்டகோண மகாமுனி சாப்பிடும் சாதத்தில் விழுந்து விட்டது. அந்த முனிவர் பார்த்தார், அட பாவி சண்டாளா, நான் சாப்பிடுவேன் சாதத்திலே மண்ணை தூவிட்டாயே, உன் கரத்தாலே இப்படி சாதம் எடுத்தால் மற்ற சாதம் புழுவாபுரம் சாபம் கொடுத்தாதாம். இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனாலே 30 கலத்தை சாதம் வைப்பது. இப்படி சாதம் எடுத்த உடனே மற்றதெல்லாம் புழுகாக இருந்து கொண்டிருந்தது. நான் சும்மா இருக்கப்படாதா, தத்தி தத்தி அந்த கலைத்திலே கருத்த வைத்தேன். கருத்த வைத்த உடனே புழுவாக இருந்தது சாதமாக மாறிவிட்டது. இது கேள்விப்பட்ட திருநாட்டுதேன் களத்து புழு நீக்கி கர்ணா அப்படின்னு பட்டம் கொடுத்தார். அங்கு தேசத்தை எனக்கு அதாவது நாட்டையும் கொடுத்தார். உன்னையும் திருமணம் முடித்து வைத்தார். இதான் வாழ்க்கை. ஐயா